குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த வேலவன் உன்னை தேடி வந்திருக்கும்போது, மயில் மீது வந்திருக்கும்போது, என் மயில் வாகனத்தில் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். நீ ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. என் கண்ணின் மணியே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் கனவையும் நனவாக்கப் போகிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் ஒரு கனவு கோட்டையை கட்டி வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த கனவு கோட்டையை நிசமாக்கும் தருணத்தை இந்த அப்பன் முருகனானவன் பலிக்கச் செய்ய போகிறேன். ஒவ்வொரு வேளையிலும் உனக்கான பாதையின் பயணத்தில் உன் கூட யாராவது ஒருவர் அங்கு உனக்கு நன்கு பிடித்தவர்களாக மாறிவிடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். அப்படித்தான் என் பிள்ளையே, நீ தீராத அன்போடும் ஆசையோடும் அவர் மீது இருக்கும் போது அதே அக்கறையும் அன்பையும் உன் மீதும் அவர் வைத்திருக்கின்றார். எந்த நிலை எப்படி இருக்கும் பட்சத்திலும் உனக்கான வாழ்க்கையை தெளிவாக்குவதற்கு இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீயோ அங்கு என்ன சத்தம் கேட்கிறது, இங்கு என்ன சத்தம் கேட்கிறது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன சத்தம் கேட்டாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் உனக்கு வாழ்க்கையின் தெளிவான முன்னோட்டத்தை தருவது இந்த முருகனின் கடமை அல்லவா? என் கண்ணின் மணியே, வருகின்ற வாழ்க்கையில் கடந்து போனவர்களை பற்றி கலங்கி கொள்ளாது. நன்றி மறந்தவர்களை பற்றி நீ அங்கு உன் மனதில் எதையுமே நினைத்து கொள்ளாதே. அதை அப்படியே விட்டுவிடு. கலங்கி போனவர்களும் விட்டு போனவர்களும் மீண்டும் நீயே கதி என்று தான் உன்னை சுற்றி சுற்றி வரப்போகிறார்கள். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று இவ்வளவு காலம் போராடி கொண்டிருந்தார்களோ அந்த போராட்டத்திற்கு நான் விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு தடவையும் என்னிடம் உனக்கானதை கேட்கும்போது இன்று பொறு நாளை பொறு என்று ஒவ்வொரு நாட்களை கடத்தி கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீ மனம் தளர்ந்து விட்டால் நான் என்ன செய்வது என் கண்ணின் மணியே? வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடப்பது இயல்புதானே. அந்த தவறை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எனக்கான பயணத்தின் பாதையை நிறுத்தி வைக்க முடியாது. இதற்கு நீதான் அப்பனை முருகனை உதவி செய்ய முடியும் என்று என்னை நம்பி வந்து இருக்கும் என் தங்கமே. உன் மனதில் பிறக்கின்ற வழிகள் அத்தனைக்கும் நான் விடை கொடுக்க வந்து இருக்கின்றேன். உனக்கு பதிலாக உன் போராட்ட களத்தில் நானே இறங்கிவிட்டேன். இந்த முருகன் உன்னை நம்பி உன் கரத்தை பற்றி இருக்கும்போது உன் கனவை நனவாக்க மாட்டேனா? நீண்ட காலம் ஏக்கத்தை தீர்ப்பதற்கான வழிமுறையை கொடுத்துவிட்ட பிறகும் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை தந்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அதில் ஒரு வலுவான காரணம் இருக்கின்றது. அதில் உனக்கான கஷ்டத்தை கொடுப்பதிலிருந்து உன்னை விலக்களிக்கத்தான் இப்பொழுது நான் தயாராகிவிட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வருகின்ற வாழ்க்கையில் எத்தனை பேருக்கோ நீ உன்னை அங்கு எப்படி செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொண்டாய். உன் செயலோ இங்கு வெற்றி பெற இருக்கும் தருணத்தில் வரும்போது இந்த முருகனை ஏன் மறந்து விட்டாய்? மறுத்தும் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது சில காலமாக. ஏனென்றால் இப்பொழுது உன்னில் சோகமும் துக்கமும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சோகமும் துக்கமும் உனக்குள் இருந்து உன்னை எப்படியெல்லாம் உன்னை திசை திருப்ப முடியுமோ அப்படியெல்லாம் திசை திருப்பி கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன் சோகத்தை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை தீர்ப்பதற்கான விடையும் நான் கொடுக்க மாட்டேனா? அந்த வஞ்சனைகள் நான் தான் தருகிறேன் என்று நீ நினைத்துவிட்ட பிறகு அந்த வஞ்சனைகளை எள்ளி எடுப்பதற்கு இந்த முருகனானவன் நான் வரமாட்டேனா? என் கண்ணின் மணியே, உனக்கான நற்குணமும் உனக்கான எண்ணமும் தான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் வருகிறவர்கள் போகிறவர்களை பார்த்து எல்லாம் நீ கலக்கம் கொள்ளாதே. நீண்ட காலமாக இந்த ஒன்றை பெற வேண்டும் என்று தானே என் பிள்ளைகள் இவ்வளவு ஏக்கத்தோடு இருந்தார்கள். அந்த ஏங்கி கேட்ட ஒன்றை நான் உன் கையில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ தவித்த ஒன்றை உன் கையில் வந்து தரத்தான் போகிறேன். ஆனால் நீ உழைப்பதற்கு தயாராக இரு. கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கஷ்டத்தோடு போராடு. கஷ்டமே இல்லை என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்காது. உனக்கான
பாதையில் நான் உன்னோடு உன் கூட இருக்கும்போது யாருமே இல்லையே என்று நினைக்க வேண்டாம். எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அத்தனை நிலையையும் தாண்டி உனக்கான பாதையில் நான் உன் கூடத்தான் பயணிக்கின்றேன் என்பதை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு போனாலே போதும். என் கண்ணின் மணியே, இந்த முருகன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ மகிழ்ச்சி நிலை கொள்ளத்தான் போகிறாய் என்பதை உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பது வருகின்ற காலங்கள் எல்லாம் நான் அறிந்ததும் அறியாததும் என்று நீ நினைக்க வேண்டாம். எல்லாம் என் விருப்பப்படி தான் நடக்கிறது என்று தீர்மானித்துக்கொள். நீயோ நினைக்க இப்படி சண்டை போடுவதும் நீ வகுத்த விதியா முருகா என்று. என் பிள்ளையே, ஆம் என்றுதான் நான் உண்மையை சொல்வேன். ஏனென்றால் இருவருக்கும் நடக்கும் சண்டையில் நீ எப்பொழுதும் எப்படியும் என்னை மறந்து விடுவாயோ என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் என்னையே ஆச்சரியப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த முருகனை எப்பொழுதுமே உன் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு முருகா முருகா என்று கவலையின் பிணியிலும் நீ என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. வாழ்க்கையின் தேடலை அழகாக்கிக்கொள். வாழ்க்கையின் எண்ணத்தை தூய்மையாக்கிக்கொள். ஒன்று இழந்தால் மற்றொன்று வரும் என்பது போல இழந்ததை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இழந்ததை விட சிறப்பான ஒன்றை தருவதற்குத்தான் என் முருகன் எனக்காக வந்து கொண்டு இருக்கின்றான். அதில் நான் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவுபடவே தெரித்துவிடு. என் கண்ணின் மணியை, சோகம் என்ற நிலைமையை உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டு இருந்தால் அது ஆறாத ரணமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். நடப்பதும் நடக்கப் போவதையும் நீ எதை நினைத்தும் வருந்தப்படாதே. எத்தனையோ சோகத்திற்கும் எத்தனையோ கலக்கத்திற்கும் இடையில் நீ போராடுகின்ற போராட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்குத்தான் தெரியும். தனி ஒரு ஆளாக நின்று கொண்டு என் பிள்ளைகளை அங்கு கலங்கடித்து சென்று கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து இதோ உனக்கு நிரந்தர தீர்வுக்கான வழியை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நாம் போகின்ற பாதையில் யாருமே பயணிக்கவில்லையே, அப்படி என்றால் இது நமக்கானதாக இருக்காதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உனக்கானதாக இருப்பதனால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அந்த பயணத்தை மேற்கொள் என்று சொல்வதற்காக இந்த தாய் வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி நீ என்னால் அங்கு யோசித்து அங்கு முடிந்துவிட்டதோ என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவுபட இருந்து கொள். ஒவ்வொன்றாக உனக்கு நான் இப்படித்தான் நடக்கப் போகிறது, அப்படித்தான் நடக்கப் போகிறது என்று இங்கு சொல்லி கொடுத்து கொண்டே தானே இருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காக உன்னிலை மாற்றிக்கொள்வதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. மாறாக சந்தோஷத்தை விட்டு விடாதே, நிம்மதியை இழந்து விடாதே. உனக்கான தருணங்களை நான் நிரூபித்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வேலையும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. வருகின்ற கவலைகளை நோக்கி நீ அடிபணிந்து கொண்டு இருக்காதே. அதை ஒரே ஒரு முறை முறைத்துப்பார். உன் வாழ்க்கையே வேண்டாம், உன் சகவாசமே வேண்டாம் என்று அந்த தோல்வியை உன்னை கண்டு துவண்டு போகத்தான் செய்ய போகிறது. உன் முயற்சியை பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளையே, அந்த முயற்சி என்பது நான் உனக்குள் விதைத்த விதை. இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கு வருகின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து கொள்கின்ற தருணத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் போராடும் போராட்டத்தை பார்த்து என் கண்களிலே கண்ணீர் வரத்தான் செய்கிறது. இந்த முருகன் பார்த்து கொள்கிறான் என்று நீயோ அங்கு என்ன செய்வதென்றறியாத அப்படியே இருக்கின்றாயா? கண்ணின் மணியே, நான் இப்பொழுதும் உன்னிடம் சொல்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் கடமையும் பொறுப்பையும் மட்டும் தட்டி கழிக்காமல் செய்து கொண்டே இரு. உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? உன் சோதனையும் வேதனையும் முடிந்து உனக்கு நல்லதொரு காலத்திற்கான தீர்வை நோக்கி பயணம் செய்ய வைத்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நடக்கத்தான் போகிறது. இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை
பிள்ளைகள் கேட்ட விஷயத்தை, கேட்ட மாற்றத்தை இப்பொழுது நல்லதொரு தீர்வை நோக்கி தர வந்து இருக்கும்போது வேண்டாம் என்று தட்டி விடாதே. உனக்கு உரிமையான ஒன்று, உனக்கு உடைமையான ஒன்று என்பது உனக்காகவே வந்து இருக்கின்றது. என் கண்ணின் மணியே, உனக்கு வெற்றித்தான். நீயாம் இருக்க பயமேன்.